ஹலோ டியூஸ், வெல்கம் பேக் டு மெகடா சேனல். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஃபா ஆப்டிகல்ஸ் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years பிஃபோர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கண்ணாடி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 years ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை. ஸோ அதனால் இந்த கடையை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இந்த கடை பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவும் பண்ணுறாங்க, ரீட்டெயிலாகவும் பண்ணுறாங்க. அதுதான் ஆக்சுவலாக இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years பிஃபோர் வாங்கியிருந்தேன். ஓகே, பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஸ்க்ரூ மட்டும் விட்டுச்சு, மீதி எல்லாமே பக்காவாக இருக்குன்னு எனக்கு பாருங்க. ஸ்க்ரூ போடுவாங்க, ஸ்க்ரூ மட்டும் போட போடுங்க. மீதிலாம் பக்காவாக இருக்கா? அவ்வளோதான். அது ஜாயினிங் தானே. மொத்தமாக 2 லேயர், மெட்டல் லேயர் ஒன்று இருக்கும், தென் ஃபைபர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா? அது 2 ஸ்க்ரூ போட செட் ஆகிடும். பக்கா செம்ம குவாலிட்டியாக இருக்கும். போட்டுருவா, ஸ்க்ரூ போட்டுருவா. போட்டுருங்க, அது மட்டும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி மாடல் உங்ககிட்ட இருக்காங்க காமிங்க. இதே மாதிரி இது இருக்கு. அதில் கலர்ஸ் வேணும், கலர்ஸும் இருக்கு. ஒயிட் இருக்கு, அப்புறம் ப்ளூ கூட இருக்கு. இப்போ கூட ஒருத்தர் பார்த்து தான் முன்னாடி ஃபுல் பிளாக். இது பயங்கரமாக இருக்கு. நீங்கள் போட்டிருக்கீங்களா? நீங்கள் போட்டு கிரேலி இது ஃபுல் ஒயிட், இது சில்வர் ஒயிட், இது சில்வர் கிரே. எல்லாமே அதே மாதிரி இருக்கும். நம்மகிட்ட நிறைய மாடல் இருக்கும். இது சும்மா ஒரே ஒரு ஷேப் தான், இன்னும் நிறைய ஷேப், டிஃப்ரெண்ட் ஷேப்லாம் இருக்கும். பிளாக் சூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். பிளாக் நம்ம ஆல்ரெடி லைட் கலர் போட்டீங்க. கிரே எடுக்கலாமா? இந்த கலர் வரும்ல? நல்லா இருக்கும்ல. ஆல்ரெடி ஒரு லைட் கலர் போட்டீங்களே. ஆமாம். ஸோ பிளாக் நல்லா இருக்கும். இல்லை ஃபேன்சியாக சன்கிளாஸ் மாதிரி வேணும்னா ஓகே. இல்லை எனக்கு அதே மாதிரி டே அண்ட் நைட் கிளாஸ் தான். ஃபீல் அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. தாராளமாக அடிக்கலாம். ஏன்னா இது 2 லேயர் வரும், மெட்டல் வரும், ஃபைபர் வரும் இல்லையா? ஸோ உங்களுக்கு கரெக்டாக என்னென்ன ஸ்க்ரூ தான் போகும். ஓகே, நம்ம இப்படி சூஸ் பண்ணிட்டோம். இந்த இதை சூஸ் பண்ணிட்டோம். நம்ம வேறு என்ன மாடல்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அவங்க காமிங்க ப்ரோ, வேறு எந்தெந்த மாடல்ஸ்லாம் இருக்குது? இந்த மாதிரி ஃபேன்சியாக போடுறீங்களா? ஃப்ரேம்லெஸ் ஃபைபர்லேயே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் யார்கிட்டையுமே இருக்காது. இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் போட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? ஆமாம்மா. அதே மாடலில் ரைஸ் மாடல் மாதிரி இருக்கும். சிங்கிள் பால் தான். நீங்கள் போட்டுருக்க டபுள் பால் இருக்கும். அது ஷேப்பும் நல்லா இருக்கும். இல்லை இந்த மாதிரி இதுவும் ப்ளூ கட் தான். இதே ரெடிமேட் ப்ளூ கட் தான். ஸ்டிக்கரிங்களும் உங்களுக்கு எப்படி கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப் வரும், கலர்ஸ் மாறும், டிஃப்ரெண்ட் ஷேட் வரும், ஷேப்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே ஃபேன்சி பேட்டர்ன்ஸ் தான். நீங்கள் எடுத்துருக்கீங்களே அதில் ஃபுல்லாக மெட்டல் பேட்டர்ன். இது ப்ரோ, இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பசங்க மட்டும் தான் போடலாமா இல்லை யூனிசெக்ஸ் மாடல்? இல்லை ப்ரோ, இது யூனிசெக்ஸ் மாடல் தான். லேடிஸும் போடலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் பாய்ஸோட கேர்ள்ஸ் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. இல்லைனா கேர்ள்ஸ் எதுவும் தனியாக செப்பரேட்டாகவும் இருக்குது. ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாமே லைக் பண்ணுறது தான். ஆனால் மோஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே யூனிசெக்ஸ் தான். யூனிசெக்ஸ் தான். ஏன்னா இப்போ எல்லாமே கொரியன் பேட்டர்ன் தானே. இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு சன்கிளாஸஸ் கூட இருக்கும் போல. சன்கிளாஸஸ் இருக்கும், நிறைய மாடல் இருக்குது. நீங்கள் போடுறீங்களா? அதுலேயே போலரைஸ் கூட இருக்குது. ஃபுல்லாக போலரைஸ் தான். நைட்டில் போட்டுக்கலாம்டா. நைட்டில் இல்லை, டே டைம் டைமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வழியாக போட்டு அந்த ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தெரியும் உங்களுக்கு. எந்த ஸ்டிக்கரில்? அந்த ஏபி ஸ்டிக்கர் பார்த்தீங்களா? அது கீழே நம்ம தூக்கி பண்ணலாம். இப்படி இருக்கும். அது போல இருக்கு ப்ரோ. நம்ம எப்பயாவது கார் ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போனோம்னா தூரத்தில் அந்த காணல் தெரியும் பார்த்தீங்களா?
அந்த 8 வேரியேஷன்ஸ்லாம் கட் பண்ணுவோம். போலரைஸ் கிளாஸ்னால இந்த மாதிரி போலரைஸ்னால உங்களுக்கு நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் போலரைஸ். இந்த நார்மல் கிளாஸ்க்கும் போலரைஸ் கிளாஸ்க்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரென்ஸ்? நார்மல் ஒன்றும் இல்லை ப்ரோ, நார்மல் உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். போலரைட் வந்து உங்களுக்கு நீங்கள் நார்மல் போட்டு டேரெக்டாக சன் பார்க்க முடியாது. சன்லைட்னா நீங்கள் டே நைட் போடுற மாதிரி இருக்கும். பட் போலரைஸ்ட் அப்படி இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணால் சன்னோட ஹைட் அப்படியே உங்களுக்கு தாக்காது. நார்மலாக சிம்பிளாக நீங்கள் பார்ப்பீங்க. யூவிஸ் தான், ஆனால் டே டைம் இது செட் ஆகும். நைட் டைம்லாம் நீங்கள் தனியாக ப்ளூ கட் அது பண்ண எடுத்து போடாது. ப்ரோ போலரைஸ்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, இப்போ ப்ளூ கட்னா என்னன்னு சொல்லுங்க. ப்ளூ கட்னா நம்ம ஆண்டியில் சிஸ்டம்லாம் பார்க்கணும் ப்ரோ, அதோட வேரியேஷன்ஸை ப்ளாக் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ளூ கட்னன்றது போடுவோம். இந்த டெமோவில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கட் தான் அப்படியே அந்த 85% உங்களுக்கு ப்ளாக் பண்ணிட்டோம். தெரியுது உங்களுக்கு த்ரோ அடிக்குது, அந்த லென்ஸ் கொண்டு போனோன்னா அப்படியே அப்படியே கொஞ்சம் கம்மியாகிடுது. 85% உங்களுக்கு அப்படியே ப்ளாக் பண்ணுவோம். ஆனால் நம்ம சிஸ்டமில் எப்படி இவ்வளோ த்ரோ வராது, இது லேசரிங் பண்ணிடலாம். சிஸ்டம்லாம் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இன்னும் ஓப்பன். இது நார்மல் ப்ரோ, ஏஆர்சி கோட்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆனால் இதுவும் கோட்டிங் மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். இது நார்மல் தான். இது அப்பாட்டி ப்ளூ கட்டணும். இதோட இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். இதுலேயே நீங்கள் போலரைஸ் யூஸ் பண்ணணும். நார்மல் கிளாஸ் இது நீங்கள் நார்மல் ஸ்பெக்ஸ் போடுறீங்க பார்த்தீங்களா, இது மேலே இது போலரைட் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பவரோடய போலரைட் பார்க்கணும். இது இருக்குது, ப்ளூ மிஷின் இருக்குது, இதுவும் இருக்குது. இது எதுக்கு ப்ரோ? இது நம்ம நைட்லேயும் ஓட்டிக்கலாம் ப்ரோ, இல்லைனா கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தால் இது மாதிரி போடுவோம். கம்ஃபர்டபுள் தான். இது நைட்டு போடுறது, நைட் போடுறதுக்கு வேணும் இங்கே இருக்குது. ஃபுல் எல்லோ பியூராக இருக்குது. இது எல்லாமே ஒரே செட்டாக வந்துடும். ஆமாம், 4 உங்களுக்கு ஒரே செட்டில் வந்துடும். இந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அட்டாச் பண்ணால் 2 சைடு மேக்னெட் இருக்கும். இது நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக இருக்கும். நீங்கள் பவரோட பார்க்கும்போது இன்னும் பல்சின்னு தெரியும் நைட் டைமில். இப்போ சன்கிளாஸில் என்னென்ன வெரைட்டி வருமோ அது எல்லாமே தெரியும். ப்ளூ போலரைடு நம்ம ஃபேன்சியாகவும் நம்ம மாற்றிக்கலாம். ஃபேன்சியாகவும் இருக்கும் ஒரு ஃப்ரேமில். ஆமாம், சில பேர் கவரில் நைட் டைமில் போட்டால் கூட அது கிளாரிங் இருக்குன்றவங்க சரியாக தெரியலன்னு. பட் ஆனால் இந்த எல்லோ கலர் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். இன்னும் விசிபிலிட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஓகே ப்ரோ, இப்போ என்னென்ன ஃப்ரேம்ஸ் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஃப்ரேம்ஸ் இருக்குது. இது வந்து ஃபேன்சி ஃப்ரேம்ஸ், ஒயிட் ஃப்ரேம்ஸ், இது எல்லாமே பசங்க போடுறாங்க. இப்போ இந்த துணி போட அச்சிங் போடுறவங்க வந்து இந்த மாதிரி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேன்சி மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஃப்ரேம், இதெல்லாம் அன்பிரேக்கபிள், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், உடையாது அவ்வளோ சீக்கிரம். லப்பர் ஃப்ரேம் உடையாது, டெமோ தான் இது அவங்க தவிர ஃப்ரேம் உடையாது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃபுல்லாக அந்த மாதிரி நிறைய பாருங்கள். ஏதோ ஒரு 500,000 மாடல்ஸ் கிட்ஸுக்கு வேணும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிட்ஸ் இருக்குது. இதுவும் கிட்ஸுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நோஸ் படம் உங்களுக்கு அச்சு இல்லாத மாதிரி இருக்கும். நோஸ் பண்ணி இல்லை குழந்தைங்களாம் கேட்பாங்க இல்லையா, இந்த மார்க் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெக்சிபிள் ஃப்ரேம் இருக்குது. அப்புறம் அப்படி வலிச்சாலும் உடையாது. கேபினெட் தனியாக வச்சுருக்கோம், ரவுண்டு தனியாக வச்சுருக்கோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய கீழே கிடைச்சிருக்கு. இது பிடிக்காதவங்களுக்கு இன்னும் நிறைய கீழே வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க பசங்களாம் ஒரு ட்ரெண்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஆன்லைனில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோர் நம்ம கிடைக்கும். நீங்கள் எந்த பீஸ் வந்து ஃபோட்டோவில் காட்டினாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பிராண்டாக இருக்கும், பிராண்டாகவும் பண்ணிக்கிறோம். இல்லை அந்த மாதிரி வேறு எதனா மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கணும், ஃபேன்சியாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே ஃபேன்சி மாடல்ஸ் தான். எல்லாமே வேறு வெரைட்டி, லைட் வெயிட்டு, டைட்டானியம், இந்த மாதிரி நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. லேடிஸ்க்கும் வச்சுருக்கோம், ஜென்ஸுக்கும் இருக்குது, கிட்ஸுக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் பிராண்டடாக இருக்கும். ரேபான் அந்த மாதிரி கொஞ்சம் பிராண்டடாக இது மாதிரி வச்சுருக்கேன். அதுவும் ஒரிஜினல் தான். நீங்கள் வந்து பார்த்து வாங்கணும். ஓகே, உங்களுக்கு ஆஃபரில் பண்ணி கொடுத்துருக்கேன், நல்ல ப்ரைஸும் பண்ணி கொடுத்தோம். இது ஃபுல்லாக ஃபிட் சன்கிளாஸ். இது வந்து இப்போது நிறையா சம்மர் சீசன் போயிருக்காங்க. சன்கிளாஸ் டெய்லி போயிட்டே இருக்குது, வாங்கி வாங்கி மாட்ட நல்ல கூல்ஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்டார்ட் இருக்குது நம்மகிட்ட, 99 நீங்கள் எது எடுத்தாலும் 99 தான். ஒரு ரேட் ஒரு போல் ரேட் இருக்குது.
நார்மல் இருக்குது, யூவி இருக்குது, மெர்குரி இருக்குது, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு ரேட் 100, 200, அதிகபட்சம் 400, 300 சூப்பர் சன்கிளாஸ் வாங்கி பண்ணால் இந்த மாதிரி 4 லைட் சன்கிளாஸ் வாங்கி போகலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இல்லை நீங்கள் பவரும் போடலாம். பவர் போட்டு நிறைய பேர் பவர் போட முடியுமான்னு கேட்குறாங்க. பட் இதில் பவர் போட்டும் கூலர்ஸாக பண்ணி தராங்க. கண்டிப்பாக வாங்க. நான் பண்ணிட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ் மாடல். ஏன்னா இப்போ எல்லாமே கேட் எக்ஸாம் ஃபுல்லாக இப்போ டெமோஸ் கார்டு வச்சு நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டெமோஸ் கார்டு இல்லாமல் நல்லா கலர் ட்ரெண்டியாக மல்டி கலரில் ஃபுல்லாகவே பிங்க்கு, ப்ளூ, ரெட்டு லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம். கிட்ஸ்க்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது, வயசானவங்களுக்கும் இருக்குது கேட்டு. இது இல்லாமல் அதுலேயே ரவுண்ட் பேட்டர்ன். இது கேட்டே வேண்டாம், ஸ்கொயர் வேண்டாம், அது வேறு மாதிரி காட்டுனா ரவுண்டு. இது ஃபுல்லாக ரவுண்டு தான் பாருங்க. இதில் என்ன கலர்ஸ் வேணுமோ இதில் ஒரு கலர் வந்து சும்மா டிஸ்பிளே வச்சுருக்கோம். இதில் ஒரு பிளாக் வேணும், ப்ளூ வேணும், ரெண்டு வேணும், நம்ம கிட்ட உள்ள அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இதில் நிறைய பீஸ் இருக்குது. இது ஃபுல்லாக லேடிஸ் யூனிசெக்ஸ் யாராவது போடுறாங்க ரவுண்டு. பட் மேபி லேடிஸ் தான் அதிகமாக போடுறோம். இதுவும் கேட்டரிங்குமே கலர் ஆப்ஷன் வந்து எல்லா கலரும் இருக்கும் நம்மகிட்ட. இந்த கலர் காட்டி இந்த கலர் வேணும், கூகுளில் பார்த்து இந்த கலர் வேணும்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம இந்த வீடியோவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்ணாடிலாம் பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்த கண்ணாடியில் லென்ஸ் எப்படி செய்கிறாங்க, அதுக்கு என்னென்ன மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வோல்ட் ஸ்பெக்ஸில் பவர் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மிஷின் வச்சா அதில் என்ன பவர் இருக்குன்னு நம்மளை ப்ரிண்ட்டாக காமிச்சிடும். ஓகேங்களா, -3.5 ஸ்பெரிக்கல் இருக்குது. ஓகேங்களா, லெஃப்ட்டுக்கு வந்து -3.25 + 0.5 சிலிண்டிக்கல் 180 ஹெச்எஸ். ஓகேங்களா, இந்த மிஷின் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பைஃபோக்கல், ப்ரோக்ரெசிவ் அந்த மாதிரி லென்ஸை மார்க் பண்ணுறது லெஃப்ட் ரைட்டு. இது வந்து ட்ரில்லர். இந்த டெமோ பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி மிஷினில் ஃபிட்டிங் பண்ணோம்னா ஷேப் கரெக்டாக எக்ஸாக்டாக எடுத்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்களா, அது லென்ஸுக்குள்ளே த்ரெட் எடுக்கிறது. இந்த த்ரெட் எடுத்தால் தான் நம்ம லென்ஸ் வந்து ஆஃப் ஃப்ரேமில் ஃபிட்டிங் பண்ண முடியும். இது வந்து மிஷின் நம்ம என்ன ஷேப்பு டெமோஸ் சாம்பிள் வைக்கிறோமோ அது சேம் எக்ஸாக்ட் ஷேப் இதில் எடுத்து கொடுத்துரும். ஹோல் வந்து ரெண்டு சைடும் ஈவனாக வந்தால் தான் நம்ம இந்த ஃப்ரேமில் கரெக்டாக ஃபிட்டிங் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா முன்ன பின்ன வந்தாலும் ஃபிட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சரியாக இருக்காது, உடனே ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும். அதனால தான் ஆஃபாக எடுக்கணும். ஓகே டியூட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி செலக்ட் பண்ணி அந்த கண்ணாடிக்கு லென்ஸும் வாங்கியாச்சு. இந்த கடையோட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நான் லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே டியூட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.